ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு அனிமே காட் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா இது நம்ம செகண்ட் வீடியோ. அப்புறமா இது நம்மளுடைய ஜேஜேகே லாஸ்ட் சாப்டர். ஸோ 271ங்க. எனக்கு மாங்காலாம் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண வருமானு தெரில. ஆனால் இந்த சாப்டர் சூப்பராக இருந்துச்சு, பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே படிச்சிட்டேன். இன்றைக்கி அப்படியே மாங்காய் ப்ளஸ்லேருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் குட் எண்டிங்னு சொல்ல முடியாது, பேட் எண்டிங் தான். இங்கே பாருங்கள், அந்த 2 ஃபஸ்ட்டு கொடுப்பாங்களா அந்த விஷயம். ஆனால் உண்மையிலே சொல்லணுங்க, தரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆர்ட் ஒர்க்கு நான் சொல்கிறேன். கேகே நம்ம எல்லாத்துக்கும் கொடுப்பாருன்னு பார்த்தா நல்ல எண்டிங்கு சுக்குனாவுக்கு மட்டும் கொடுத்து வச்சுருக்காரு. அப்புறமா சரி, எல்லாத்த மாதிரியோ நம்மளும் ஒரு இன்ட்ரோ போட்டு போகிறோம். எடிட்டர், அந்த இன்ட்ரோவை கொஞ்சம் போடியா. ஸ்டார்ட் மியூசிக். வேறு எதுவும் இல்லைங்க, எப்படி முடிஞ்சோ அப்படியே தான் ஆரம்பிக்குது. 270 சாப்டரில் அவங்க ஒரு மிஷின் எடுப்பாங்க. அந்த மிஷினை இப்போ முடிக்க போகிறாங்க, ஆம்பிட்டுதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மிஷினை இப்போ எடுக்கிறாங்க. அந்த மிஷின் பெரிய மிஷின்லாம் கிடையாது. நான் எல்லா பேஜுமே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். அப்புறமா எனக்கு நிறைய காப்பிரைட் கிடைக்குதுங்க, அதெல்லாம் எனக்கு அது தேவையே இல்லை. ஓகே, பேக் டு த டாபிக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கல்ப்ரேட்டை பிடிக்க போயிருப்பாங்க. ஐ மீன் 2 கப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த 2 கப்புள்ஸும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஸ்பிரிட் மாதிரி தெரியும். அந்த பையனுக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஸ்பிரிட் மாதிரி தெரியும். அதை இவங்கெல்லாம் கண்டுபிடிக்க போகும்போது இது இவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்ப்ரேட் தான். யூஜி நோபாராலாம் இதை அவங்கள நாட்டோட அனுப்பிச்சிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு நம்ம மெகுமி அது நல்ல பிளான் இல்லை, திரும்பி கல்ப்ரேட் போய் பிடிச்சிரும்லன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக இவங்க ஜாலியாக விளையாண்டுட்ருப்பாங்க. இவங்க கேர்ள் ஸ்பிரிட்டை பிடிக்க போகும்போது என்ன ஆகுன்னா, கேர்ள் ஸ்பிரிட்னா ஒன்றும் இல்லை, இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கேர்ள் ஸ்பிரிட் தெரியுதுன்னு இப்போ இவங்களுக்கு தெரியாதோடனே ஆளுக்கு ஒரு ஐடியாவை வச்சுட்ருப்பாங்க. அப்போயும் நம்ம யூஜி தேவையில்லடா, இது என்னடா பண்ணணும் இப்போன்னு மெகுமி கிட்ட கேட்டுட்ருப்பான். டக்குன்னு நம்ம யூஜிக்கு ஒரு ஐடியா வரும். அந்த பல்ப் எரிஞ்சதில் அந்த பல்ப்பு நம்ம யூஜியோட பிரெயின்லேருந்து எரிஞ்சிருக்கும். அந்த பல்ப் 40 மாடி, 40 ஃப்ளோர் ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங், அந்த ஸ்கை கிராப்பர் மேலே இவங்களை விட்டுட்டு வந்துடுவோம். டக்குன்னு ஏறி லிஃப்ட்டில் அங்கே அப் டவுன்னு போயிட்டு இருந்தாங்கன்னா கல்ப்ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அப்புறமா கல்ப்ரேட் நம்ம பிடிச்சிடலான்னுங்கும் போது டக்குன்னு பார்த்தா இப்படி தான் தெரியுங்க. இந்த மாதிரி அவங்களும் 40வது ஃப்ளோருக்கு போக பார்ப்பாங்க. டக்குன்னு போகும்போது எல்லோரும் பார்ப்பாங்க. அவங்க ஏறிட்டு இருக்கும்போது மாடிக்கு மேலே கல்ப்ரேட் இருப்பார். தலைவன் எப்படி செய்கை செஞ்சுருக்கான் பார்த்தீங்களா? எனக்கே சிரிப்பு தான் வருது. என்னங்க இது, இப்போ மேலே இருந்து கல்ப்ரேட்டை கூப்பிட்றாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் மாடிக்கு மேலே கல்ப்ரேட்டு. டக்கு நம்ம நொபாரா மேலேருந்து நம்ம கல்ப்ரேட்டை பார்ப்பா. இங்கே பாருங்கள், பார்த்துட்டு கீழே அப்படியே ஸ்டாடால் ஹேமரை வச்சு இறங்குவா. இப்போ நம்ம நொபாராவை காப்பாற்றினது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒத்தக்கன் நொபாரா, 1 பேட்ச் நொபாரா, நம்ம நொபாராவே பைரட்ஸ் ஆக்கிட்டீங்களேடா, என்னடா அவசியம் இதுக்கு? மாஹிதோவோட ஃபைட் பண்ணாலா, இறந்தாளா, அப்படியே விட வேண்டியதானே, தேவையில்லாமல் அவளை கூப்பிட்டு ஆனால் அவள் தாங்க கடைசியில் அந்த ஸ்டாடால் டெக்னிக்கை வச்சு சுக்குனாவோட ஃபிங்கரை வச்சே வேலை காம்பா. அப்புறமா இவங்க 2 பேரும் இறங்கினோடனே அடி குத்து அது இதுன்னு பார்ப்பாங்க. அவன் கொடூரமான ஒரு வேலையை பண்ணி விட்டுருவான். என்னன்னா, இவங்க 2 பேரும் நொபாராவும் யூஜியும் அவங்கள பார்க்கும்போது கேர்ள் ஸ்பிரிட்டாக தெரியுற மாதிரி பண்ணி விட்டுருவான். என்ன ஒரு புத்திசாலித்தனங்கிற மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு நம்ம மெகுமி தான் பிடிப்பாப்புல. அது அடுத்த பேஜ். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது. அப்புறமா அவரோட ஷிகிகாமி டாகை பிடிச்சிட்டாங்க. சப்போர்ட் வேணுங்க, இது
காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கிடைக்கிதுங்க. ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் கிரெடிட்ஸும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காப்பிரைட் கிளைமர் கொடுத்தேன், டிஸ்க்ளைமர் கொடுத்தேன். பட் அதுக்கும் அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கேக் கொடுத்தேன். அப்புறமா அவரோட ஆத்தர் தான் கேகே. அப்போ அவரை நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஸோ பிடிச்ச உடனே கல்ப்ரேட்டை பிடிச்சிருவாங்க. இதையே பாதி சாப்டர், இது பெரிய மிஷினு, இதுக்கே பாதி சாப்டர் எடுத்துக்கிட்டிங்களேடா. ஒரு நல்ல மிஷினாக இருந்தால் கூட இந்த ஃபுல் சாப்டர் எடுத்துக்கோங்க, இது என்னன்னு போட்டு முடிச்சிருங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த வெறும் ஒரு லொப்ப மிஷினுங்க, வேஸ்ட் மிஷின், வேர்ஸ்ட் எண்டிங்க, இருக்கிறதுலையே வேர்ஸ்ட் எண்டிங். இதை நம்ம கோஜோ வர்சஸ் சுகுனா ஃபைட் மட்டும்தான் ஜுஜுட்சு கைசனில் இப்போ மாங்காவில் வந்திருக்கிறதுலே பெஸ்ட்டான விஷயம். அடுத்தவங்க கல்ப்ரேட்டை பிடிச்சிட்டு அந்த கர்ஸ்பிரிட்டை பார்ப்பாங்க. பார்த்தா சாரிங்க நானும் அவங்க அந்த கப்பல்ஸை பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு தான் தெரியாது, அதனால் எதுவுமே அது அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஊப்ராத் பேக்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுவாங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கல்ப்ரேட் சந்தேகம் பண்ணுவாங்க. டக்குனு மிஷினும் முடிஞ்சிடும். ஈஸியாக இந்த மிஷினை முடிச்சுப்பாங்க. அப்புறமா கல்ப்ரேட் எப்பயுமே யூஜி வில்லன்ஸ் கிட்ட பேசுவான்ல, அந்த மாதிரி என்ன ப்ரோ சுக்குனா ஸ்டைலான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படி தான் இவனும் பேசுகிறான். டக்குன்னு அந்த வில்லன்கிட்ட டக்குன்னு பேசுவான். சுக்குனா ஆப்பனன் கிட்ட பேசுவான், இவன் வில்லன் கிட்ட பேசுவான். ஒரு ஆறுதல் மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் வில்லன்கிட்ட. அப்புறமா எல்லாம் காஃபி குடிக்கிறதோட இந்த மிஷினுக்கு எண்டு கார்டை போட்டு முடிக்கிறாங்க. அப்படியே சாப்டரையே முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்டரை சாத்திட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மிஷினே நல்லா இல்லை. அடுத்து கோஜோ கிட்ட பேசினது ஞாபகம் வருது. என்னென்னா கோஜோ அந்த 6 ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த நேரம் அப்போ நான் இல்லைனாலும் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணாமல் நல்லதாக ஹெல்த்தியாக இருக்கணும், அப்புறமா ஃபைட் நல்லா பண்ணணும்னு சொன்னோன்னே நம்ம இந்த பிக்சரில் என்ன காமிக்க பார்க்குறாங்கன்னா, கோஜோ எப்படி கோஜோக்கு ஒரு குட் எண்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கோஜோ டெத் நடக்கும்ல, அது ஒரு குட் எண்டிங்காக தான் கொடுத்துருக்கு. நான் இல்லைனாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்கடா, அப்புறமா நான் இல்லைனாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் எந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு சிரிச்சுக்கிட்டே நம்ம யோசிக்கிட்ட சொல்லுவான். ஆனால் அவன் நார்மலாக சொல்ல மாட்டான். நான் அந்த இன்டென்ஸாக 10 இயர்ஸ் இதில் ட்ரைனிங் பண்ணியிருப்பான்ல, ப்ரிசன் ரூமில் ட்ராப் ஆகிருக்கும் போது ட்ரைனிங் பண்ணியிருப்பான்ல, அப்போ அவன் மைண்டே இன்சைனாக மாறிடும். அதனால தான் டக்குன்னு யோசி அனதர் கண்ட்ரிக்கு இந்த கண்ட்ரியில் தாண்டா நான் இருப்பேன்னு சொன்னான். டக்குன்னு மெகுமி நொபரா யூஜி எல்லாம் போயிட்டுருக்கும் போது மெகுமி ஃபுஷிகுருவோட ஃபுஷிகுரு இருக்கானுங்க. மெகுமி ஃபுஷிகுரு அவன் இவன் யூஜியோட விரலை பார்க்குறான். பார்த்தா 2 விரல் இல்லை. ஆரி ஓகேன்னு கேட்கும்போது 2 பேரும் ஆரி ஓகேன்னு கேட்கும்போது அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைப்பான்னு சொல்லிட்டு இருக்குவாங்க. டக்குன்னு யூஜி ஒரு நம்ம இந்த மிஷினை முடிச்சுட்டோன்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த விஷயத்தை கட் பண்ணிவிட்டு இங்கே சுகுனா அண்ட் மாஹிதோ ஆஃப்டர் லைஃப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. சுகுனா நீயும் இங்கே தான் இருக்கியான்னு நம்ம 2 தடவை மீட் பண்ணியிருக்கோம்ல மாஹிதோன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம சுகுனா கொஞ்சம் குட்டாக இருப்பார். டக்குன்னு என் லைஃப்பை நான் யோசிக்காமல் நான் ஒரு டீமன் லைஃபாக மாறிட்டேன். நார்த் போகணுமா வெஸ்ட் போகணுமா, நார்த் போனேன்னா ரைட் போனேன்னா அங்கே எனக்கு உண்மையான லைஃப் கிடைக்கும், இன்னொரு லைஃப் கிடைக்கும். அப்படியே நான் லெஃப்ட் போனேன்னா இனி என்னுடைய லைஃப்பை நான் திரும்பி வாழ வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கிங் ஆஃப் பைரட்ஸ் லைஃப்பை என்ன சொல்லுவான். நான் ரைட்டை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு ஆயுதக்கா ரைட்டை தூக்கிட்டு போயிடுவான். அது குட்டி உதாகிமே. டக்குன்னு இவனுக்குன்னா ஷாக்கு. உதாகிமே ஓராகிமே டக்குன்னு மாஹிதோக்குன்னா ஷாக்கு. என்னையா நீ எவ்வளோ பெரிய கிங் ஆஃப் பைரட்ஸ்
ஐயோ, கிங் ஆஃப் கர்சஸ் நீயே இப்படி மாறிட்ட. சாரி கைஸ், அப்பப்போ எனக்கு குழப்பிடுது. ஆனாவும் லூவி வந்துடுறாங்க கைஸ், கிங் ஆஃப் பைரட்ஸ்னு. ஓகே, பேக் டு த டாபிக். மாஹிட்டோ டக்குன்னு விழுந்து என்ன நீங்கள் இந்த மாதிரி சாது ஐட்டம்னு வந்து டக்குன்னு இவங்க 3 பேர் பார்க்க எல்லாம் வந்திருப்பாங்க. யூட்டா மாக்கிலாம். எனக்கு ஒரு டவுட்டு, யூட்டாவோட நெத்தியில் இன்னும் அந்த கெஞ்சாக்கு இருக்குங்க. ஆனால் அந்த ரீக்கா தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே, அதாச்சும் கன்சியூம் பண்ணிட்டாலே, அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வாங்க. எனக்கு இன்னும் ஒரு ஆசை, நாக்கியா மியூட்டா அந்த பேர் வேணும். இந்த சாப்டரே இப்போ முடிய போது. டக்குன்னு கடைசியில் லாஸ்ட் ஃபிங்கர், அதாச்சும் சுக்குனாவோட ஒரு ஃபிங்கர் தான் பாருங்க. இது பார்க்க ரிங் ஃபிங்கர் மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது வெறும் மிடில் ஃபிங்கராக இருக்கும், இல்லைன்னா தம் ஃபிங்கராக இருக்கும், இல்லைன்னா நார்மல் பேபி ஃபிங்கராக இருக்கும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அது இண்டஸ் ஃபிங்கராக தான் இருக்கும். ஃபிங்கரை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அது ஃபஸ்ட் டைம் பார்ப்பாங்கள்ல அந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த சாப்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது நல்லா தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ வந்து நீங்களும் பார்க்கலாம் ஈஸியாக.